எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும், அதாவது வாய்ப்புகள் எவ்வளவுதான் கிடைச்சாலும், அதாவது எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு ஆதரவு, செல்வம் எல்லாம் இருந்தா கூட சில நேரங்கள்ல அவங்க சில முயற்சிகளை பண்ணக்குள்ள அவங்களுக்கு சக்சஸ் கொடுப்பதில்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷ அமைப்போ அல்லது மதுர் தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போ இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பா சில காரிய தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணா கூட லைஃப்ல இவங்களால சக்சஸ் பண்ண முடியாம போயிடும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த இரண்டு தோஷங்கள். அதாவது எப்படி உங்க ஜாதகத்துல செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ, அதாவது ராகு இருந்தால் உங்களுக்கு 4ஆம் இடத்துல, அது உங்க தாத்தா வழியில வராது, பாட்டி வழியில வராது, அதாவது உங்க அம்மாவோட பாட்டி வழியில ஒரு பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்றது. 4ஆம் இடம் என்பது தாயார் ஸ்தானம். அதாவது அந்த இடத்துல அம்மாவோட பாட்டி வழியில உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கர்ம பலன்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். அதனால உங்களுக்கு சில காரிய தடைகள் ஏற்படலாம். இதுவே ராகு இருந்தால் உங்க அம்மாவோட அப்பா வழியில ஏதாச்சும் ஒரு பிதிர் தோஷங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ உங்களுக்கு இருந்தா உங்களுடைய பூர்வ புண்ணியத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்க அப்பாவோட வழியிலையோ இல்ல உங்க தாத்தாவோட வழியிலையோ இந்த மாதிரி பூர்வ புண்ணியத்துல ஏதோ கர்ம பிரச்சனைகள் இருப்பதற்கு இந்த 5ல ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் நடக்கும். சரி, இதுக்கு அடுத்தது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம்னு சொல்லலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால், ராகு இருந்தால் தாத்தா வழியும், கேது இருந்தால் பாட்டி வழியிலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிதிர் தோஷமோ இல்லை ஏதோ ஒரு தோஷங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த மாதிரி பிதுர் மதுர் தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரே ஆலயம் என்று சொன்னால் உங்களுக்கு திருவெண்காடு சென்று அங்கு நீங்க சூரிய குலம், சந்திர குலம், அக்னி குலம் இந்த 3த்திலையும் நீ குளிச்சுட்டு நீங்க கண்டிப்பா அங்க இருக்க சுவேதனேஸ்வரையும் நீங்க புதன் பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா தோஷங்களும் நீங்கி மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு